ஆறாம் நிலை. அன்பின் செயலுக்கு பரிசு. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சட்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா, விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. யார் இவள்? ஒரு யூத பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம்! இந்த கூட்டத்திலும் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வருகிறாள். 3 வருடமாய் இவருடன் சுற்றி கொண்டிருந்த சீடர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடிவிட்ட போது கூட இந்த பெண்ணுக்கு மட்டும் என்ன துணிச்சல்! ஏசப்பா, உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி குத்தி முகம் பூரா ரத்தமா ஆயிடுச்சு. உங்க கையால முகத்தை கூட கடைக்க முடியாம கையெல்லாம் வேற ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை துடைக்க விடாங்க ஏசப்பா. முள்முடி அழுத்தியதால் ரத்தம் பீரிட்டு என் முகமெல்லாம் பாய்கிறது. ஏளனம் செய்து வீரர்கள் என் முகத்தில் காரி துப்புகிறார்கள். இவற்றோடு வியர்வையும் வீதியின் தூசியும் கூட. அவரை பார்த்தோம். அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை, கவர்ச்சியான தோற்றமும் இல்லை, மனித சாயலே அவரிடம் இல்லை என்று எசாயா என்னை பற்றி கூறியது உண்மையாகும் அளவுக்கு உருக்குலைந்து விட்டேன். கோபமும் கொடூரமும் அரக்க குணமும் தலைவரித்தாடிய நேரத்தில் ஒரே ஒரு பெண் மட்டும் எனக்கு இரக்கம் காட்டினாள். உருக்குலைந்த என் முகத்தை கண்டு உள்ளம் பதைக்கின்றாள். அவளின் அன்பு பெருக்கு கூட்டத்தையோ போர் வீரர்களையோ பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. இரவில் தனியாக சாலையில் நடந்து வந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞர்கள். வெளியே சிசிடிவி காட்சிகள் வந்ததால் பரபரப்பு. அம்மா சொல்லுமா. நான் திருப்பி காலேஜ் போறேம்மா. என்னது, வெளியே போறியா? என்னைக்கு ஒன்று டிவியில் காட்டுனாங்களோ அன்னைக்கே எங்கள் மான மரியாதை எல்லாம் போச்சு. இதில் நீ காலேஜ் போக போறேன்னு சொல்ற? அம்மா, தப்பு பண்ண அவங்களே தைரியமா வெளியே சுத்தும் போது எந்த தப்பும் பண்ணாத நான் ஏமா வீட்டுக்குள்ளே கிடக்கணும்?
ஒரு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்ற இந்த உலகம் ஒரு பொண்ணு படிப்புல சாதிச்சா தூக்கி வச்சு கொண்டாடுது. அதுவே ஒரு பொண்ணு என்ன மாதிரி அனுபவிக்க கூடாத கஷ்டத்தை அனுபவிச்சா அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சா மட்டும் கேவலமா பாக்குது. அன்னைக்கு இயேசு அடிச்சு இழுத்துட்டு போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு வெரோனிகா நினைச்சிருந்தா அவங்களுக்கு இயேசுவோட அற்புதம் கிடைச்சிருக்காது. நானும் போறேம்மா, யாரு என்ன சொன்னாலும் கேவலமா பார்த்தாலும் நான் போறேம்மா. தலை குனிய வேண்டியது அவங்க தானே தவிர நான் இல்லை. இன்று வாழ்விழந்த வறியோர், அடக்கப்படும் ஏழையர், சக்தியற்ற சாதியினர், நோயால் வருந்துவோர், நீதிக்காய் பாடுபடுவோர், இவர்களது முகத்திரையிலேதான் இயேசுவை காண முடியும். எங்கே ஏழையரிடம் நம்பிக்கை பிறக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். ஒடுக்கப்பட்டோர் குமுறி எழும்போது இறைவனின் திருவுளத்தை காண முடியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.